எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். தனிமையில் இருக்கும்போது, நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது, உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். டேய் என்னடா பண்ணுற, லைஃப் ஏன்டா அப்படி போகுது, இப்படி நிறைய உங்களுக்கு வாய்ஸ். இந்த வாய்ஸ்ன்றது சிந்தனை. நீங்கள் அந்த சிந்தனைக்கு இருக்கிறீங்களா, இல்லை அதை லிசன் பண்ணுறீங்களா? சிந்தனைன்றதுக்கு என்ன? இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை கவனிச்சேன், எந்திரிச்சேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த சிந்தனைக்கு நான் திருப்பி பார்த்தோன்னே அது பயந்து ஓடிடுது. திருட வரான், அவனை டேத்து இறா அப்படின்றான், திருடன் அப்படின்றான், ஓடிடுறான். உங்க சிந்தனையை உங்களை மேம்படுத்துதா இல்லை உங்களுக்கு கீழே இறக்குதா? அதை மாற்றலாம். அந்த வாய்ஸை மாற்றினாலே உங்க மைண்டு கரெக்டாக இருக்கும். அவேர்னஸாக இருக்கணுன்றாங்க. உங்கள் மைண்டு, நீங்கள் அந்த சிந்தனைன்றது நீங்கள் கிடையாது, நீங்கள் அதை லிசன் பண்ணுறீங்க. அந்த லிசன் பண்ணுறது, அந்த சிந்தனையை நம்ம மாற்றினாலே, அது ஈஸியாக மாற்றினாலே, அந்த ஓவர் திங்கிங்ன்ற கூடிய எல்லா விஷயங்களும், பயம், ஓவர் திங்க் எல்லாமே அதை மாற்றினாலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு லேசினஸாக இருந்தாலும் நான் எந்திரிச்சு இது இன்ன வரைக்கும் 4வது வீடியோ நான் பண்ணுறேன். அப்போது நான் அந்த லிசன், அந்த வாய்ஸை நான் காது கொடுத்து கேட்கல, பார்த்தேன், அது ஓடிடுச்சு. அது மாதிரி பல விஷயம் உங்களுக்கு தோணும். இப்போ வேண்டாம், நாளைக்கு படிக்கலாம், இன்னைக்கு வேண்டாம், சண்டே லீவு, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடும். அந்த வேண்டான்றது, அந்த முடிவு எடுக்கிறது இங்கேருந்து எடுக்கணும். என் வேலை இருக்கு, நான் இதை பண்ணாதான் நான் ஜெயிக்க முடியும், எனக்கு நேரமே பத்தலை, 2030க்குள்ள நான் இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணணும், இப்போ நான் இன்னைக்கு நான் வேலை பார்த்தாதான் அந்த 2030 நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். மித்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் பின்னாடி கூட்டங்கள் வரலாம், ஆனால் இந்த வேலைலாம் செஞ்சாதான் நான் ஜெயிப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு ஜெயிக்க மாட்டேன், ஆனால் டைம் கொடுக்கும். ஆனால் மனசு என்ன சொல்லணும், தூங்குடா, ஏசியை போட்டு தூங்குடா, சாப்பிட்றா, உனக்கு என்னடா பிரச்சனை, இப்படி ஊரே சொல்லுதில்ல, ஸ்ரீராம் உனக்கு என்ன பிரச்சனை. அது கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. எனக்கு அது வேண்டாம், என் இலக்கு வேற, என் தேடுதல் வேற, நான் போக வேண்டிய பாதை வேற, எனக்கு தெரியும். அப்போ இந்த வாய்ஸை நான் லிசன் பண்ணாமல் நான் அவேர்னஸாக பார்க்குறேன், ஓடிடுச்சு, நான் செய்கிறேன், பயணிச்சுட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது யோசிச்சிங்கன்னா முடிவு கிடைக்கும்.